நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. போட்டு விட்டுருக்காங்க. ஆமா மைனக்கா, அட எனக்கு மட்டும் புது Dress. அட உனக்கு புது Dress இல்லையே, இது பொங்கலுக்கு வாங்குனது தானே? ஆமா, பொங்கலுக்கு வாங்குனது தான். ஆனாலும் இதுவும் புதுசு தான். இது நான் பொங்கலுக்கு மட்டும் தானே போட்டேன், அதுக்கப்புறம் போடவே இல்ல. அப்பனா இதுவும் புதுசு தான். அப்படியெல்லாம் இல்ல, ஒரு தடவை போட்டுட்டா அது பழசாயிடும். ஒரு தடவை கூட போடலன்னா தான் அது புதுசு. அப்பனா உன்னோட Dress பழசாயிடுச்சு. ஆனா என்னோட இந்த டி-ஷர்ட் நான் போடவே இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறேன். அப்ப என்னது தான் புதுசு. சரி வச்சுக்கோ, அதுக்கு என்ன? இப்போ என்னது பழசா இருந்தாலும் பரவாயில்ல. ஆனா உன்னோட டி-ஷர்ட்டை விட என் Dress தான் அழகா இருக்கு. அழகா இருந்தாலும் உன்னோட பழசு தானே, ஆனா என்னது புதுசே. சரி பழசா இருக்கட்டும், அதுக்கு என்ன இப்போ நீயே சும்மா பழசு பழசு சொல்ற? அப்படிதான் சொல்லுவேன். இன்னும் நம்ம அங்க ரியா பாப்பா வீட்டுக்கு தானே போறோம். ரியா பாப்பா கிட்ட கூட போய் சொல்லுவேன் என்னோட புதுசு மைனாக்கோட பழசுன்னு. அப்புறம் ரியா பாப்பா வீட்டுல தானே நம்ம ஃபங்க்ஷன் போறோம். அங்க பொண்ணு ரியா பாப்பாவும் புதுசு தான் போட்டுப்பா. அப்ப நானும் புதுசு, ரியா பாப்பாவும் புதுசு. அப்ப நீ மட்டும்தான் பழசு. போடா, நீ என்ன சும்மா சும்மா பழசு பழசு சொல்ற. இது நம்ம கிட்ட சொல்லி எனக்கும் புது Dress வாங்கி தர சொல்லுவேன். சொல்லு, ஆனா எப்பவே உனக்கு புது Dress வாங்கும்போது எனக்கும் வாங்குவாங்க. அப்பனா எனக்கும் இன்னொரு புது Dress கிடைச்சிருமே. ஒண்ணும் இல்ல, நான் மட்டும் சொல்வேன் உனக்கு இப்பதானே இந்த டி-ஷர்ட் வாங்குனாங்க, அதனால எனக்கும் வேணும் சொல்வேன். எனக்கு மட்டும் அப்ப புதுசு வாங்கி தரல, அப்ப எனக்கு வாங்கும்போது உனக்கும் இல்ல. போடா. அது உனக்கு வாங்கும்போது நான் சின்ன பையன்ல, அப்ப நான் அழுவேன்னு எனக்கும் வாங்கி தருவாங்க. ஆனா எனக்கு வாங்கும்போது உனக்கு வாங்க மாட்டாங்க, ஏன்னா நீ தான் பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல. ஒண்ணும் இல்ல, பாத்துக்கோ. இனி உனக்கு வாங்கும்போது எனக்கு வாங்கலன்னா அப்ப நானும் அழுவேன். மைனக்கா, நான் குட்டி பையன்ல, அதனால நான் இதான் வாங்கி தருவாங்க. ஆனா நீ பெரிய பொண்ணு ஆயிட்டல்ல, நீ இதெல்லாம் ஒண்ணும் வாங்கி தர மாட்டாங்களே. மைனா முகி ரெடி ஆயிட்டீங்களா? அப்பா பாருங்கப்பா, இந்த முகி அவனோட Dress மட்டும் புதுசு, ஆனா என் Dress பழசுன்னு சொல்லி என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். ஐயோ டேய், உனக்கு வேற வேலையே இல்லையாடா? எப்ப பார்த்தாலும் அக்காவோட வம்பு இருக்கிறது தான் உனக்கு வேலையா? இப்ப யாருது புதுசு யாருது பழசுங்கிறது ரொம்ப முக்கியமா? எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போகணும்னா இப்படிதான் ஏதாவது ஒண்ணும் இல்லாத காரணத்தை வச்சு சண்டை போட்டுக்க வேண்டியது. பேசாம 2 பேரையும் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டு இருந்திருக்கணும். சரி, இன்னைக்கு அங்க எல்லாருமே இருப்பாங்களே, உங்களுக்கு ஸ்கூலுக்கு லீவை போட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இப்படிதான் சண்டை போட்டுட்டு இருப்பீங்களா? அப்பா நான் எதுவுமே பண்ணலப்பா, பேசாம தான் இருந்தேன். இந்த முகி தான் வேணும்னே என் Dress பழசு பழசுன்னு சொல்லிட்டே இருக்கான். தெரியுமே, இவன் தான் ஆரம்பிச்சிருப்பான்னு. டேய் இங்க பாரு, பேசாம வர்றதுனா வரணும், இல்ல வந்து சும்மா அவகிட்ட ஏதாவது வம்பிழுத்துட்டு இருக்கிற மாதிரி இருந்தா உன்னை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு மைனாவை மட்டும் தான் கூட்டிட்டு போவோம். கூட்டிட்டு போகணும்னா இங்க இருந்து ஃபங்க்ஷன் போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நீ வாயே திறக்க கூடாது. திறக்காம இருந்தா சரி. இல்ல அங்கேயும் ஃபங்க்ஷன் வீட்டுல வந்து மைனா கிட்ட ஏதாவது வம்பிழுத்து அவளை அட வச்சுட்டு இருந்தா எனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க, பல்ல தட்டிடுவேன். சரி சரி. அம்மா நீங்க 2 பேரும் ரெடி ஆயிட்டீங்க, உங்க அம்மா எங்க? எப்பவுமே உங்க அம்மா தான் லேட்டு. அவளுக்கு மட்டும் ரெடி ஆகிறதுக்கு 4 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. 40 மணி நேரம் கொடுத்தீங்கன்னு சொல்லுங்க சக்தி. 40 மணி நேரம் கொடுத்தாலும் கடைசியில வந்து கையல் 40 வாட்டி கூப்பிட்டா தானே வருவேன். ஆமா சக்தி, உங்கள மாதிரி ஒரு ஃபேண்ட் ஒரு டி-ஷர்ட் மாட்றதுக்கு 4 நிமிஷம் கூட வேண்டாம். ஆனா நாங்க ரெடி ஆகணும்னா அப்படியா? ஆமா நீ மட்டும் என்ன இப்ப 16 முழத்துல பட்டு புடவையா கட்டியிருக்க, சுடிதார் தானே போட்டிருக்க. இந்த சுடிதாரை போட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா கையல்? பேசுறீங்க சக்தி, உங்களுக்கு என்ன? நீங்க மட்டும் ரெடியானா போதும். ஆனா எனக்கு அப்படியா? நான் மைனாவை ரெடி பண்ணனும், முகில ரெடி பண்ணனும், அதுக்கு அப்புறம் தான் நான் ரெடி ஆக முடியும். அதுலயும் மைனா கூட பரவாயில்ல, சொன்னா கேட்டுக்கிட்டு சமத்தா ரெடி ஆயிக்குவா. ஆனா இந்த முகில் இருக்கானே, டி-ஷர்ட் போட்டு விட்டதுக்குள்ள ஒரு ஓட்டம், திரும்பி பேண்ட் போட்டு விட்டதுக்குள்ள ஒரு ஓட்டம், அவனை ஓடி பிடிச்சு ரெடி பண்றதுக்குள்ளே எனக்கு எவ்வளவு டயர்ட் ஆகுது தெரியுமா?
ஐயோ சரிடி, நீ பேசுறத கேட்கறதுக்குள்ள எனக்கு டயர்ட் ஆகுது. அங்க ஃபங்க்ஷனே முடிஞ்சிரும் போல இருக்கு. அதான் ரெடி ஆயிட்டல, போலாமா? இல்லனாலும் ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருக்கும். இவ்வளவு நேரமா நலங்க வைக்காம இருப்பாங்க. அதெல்லாம் வச்சு முடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் நம்ம போய் சீதாவை பார்த்துட்டு வரலாம். ஆமா பின்ன, உங்களை எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிட்டு போறதுக்குள்ள அங்க வளகாப்பு முடியறது இல்ல. அங்க குழந்தையே பிறந்தாலும் பிறந்திருக்கும். ஆமா, நீங்க இப்படியே நீங்க பேசிட்டே இருந்தீங்கன்னா அங்க குழந்தை பிறந்தாலும் பிறந்துரும். சீக்கிரமா வாங்க சக்தி, போலாம். சரி சரி, ரெண்டு பேரையும் கூட்டிட்டு நட. மைனக்கா, நம்ம ரியா பாப்பா வீட்டுக்கு போறோம். அங்க போய் ரியா பாப்பா கூட ஜாலியா விளையாடலாம்ல? ஆமாண்டா முகி, போய் ஜாலியா விளையாடலாம். டேய் அவயம்பூ, என்னடா இது? வீட்ல விசேஷம் நானுங்க, எல்லாம் கலர் கலரா ட்ரெஸ் போட்டு சுத்திட்டு இருந்தானுங்க. பார்த்தா இன்னைக்கு நல்ல வேட்டை தான். சிக்கன் பிரியாணி தான், சிக்கன் குழம்பு தான், மட்டன் குழம்பு தான். பார்த்தா கடைசியில என்னடா புளிசோறு போட்டிருக்கானுவோ? ஏண்டா, இதுக்குதான் காலையில 4 மணிக்கெல்லாம் அடுப்பை பத்த வச்சு அண்டாண்டாவா வச்சு சமைச்சுக்கிட்டு இருந்தீங்களாடா? அந்த பிரியாணி குண்டால இருந்து பிரியாணி வாசம் வராதப்பவே நீ அலர்ட் ஆயிருக்க வேண்டாமாடா ஆபாசம்பூ? இப்ப பாரு, 5 குண்டாலையும் வெறும் தக்காளி சோறு, புளி சோறு, தயிர் சோறுன்னு வச்சு ஏமாத்திருக்கானுவோடா. இதுல வேற இந்த சுண்ணாம்பு மண்ட கிழவி பெரிய பிரியாணி கரண்டியா வச்சு கிண்டு கிண்டுன்னு கிண்டுச்சு. கடைசியில பார்த்தா புளி சோறு தான் கிண்டி இருக்கு. சரி, இவங்க பிரியாணி குடிப்பானுங்க வந்து காலையில இருந்து இங்க காத்து கிடந்ததுக்கு பக்கத்துல பத்துமாவை வீட்டுக்கு போயிருந்தாலாவது பால் பாயசமாவது கட்சிக்குண்டா வரம்பூ. இவனுங்க செஞ்சதை கூட நான் மன்னிச்சிடுவேன். ஆனா இந்த குட்டி உருளைக்கிழங்கு கூட எனக்கு துரோகம் பண்ணிருச்சு. இதுல இந்த புளிசோறுக்கு தலைவார இலை வேற. தலைப்பாக்கட்டு பிரியாணிக்கு கூட இவ்ளோ பில்டப் கொடுக்க மாட்டானுவோடா. யாருக்குடா வேணும் இந்த புளிசோறு? எடுத்துட்டு போங்கடா. அதுக்கு பேசாம பக்கத்துல முனியாண்டி விலாஸ் போனா கூட 4 நல்ல எலும்பு கிடைக்கும். டேய் எதுக்குடா மச்சான்? அதான் ஐஷு வந்துட்டால, அப்புறம் எதுக்கு அவங்க அப்பாட்ட எல்லாம் போய் பேசணும்னு நிக்கிற? அதெல்லாம் வேணாம், விடு. அவங்களே வர்றதுன்னா வரட்டும். இல்லடா சக்தி, அப்படியெல்லாம் வந்தா வரட்டும், இல்லைன்னா போட்டுனால எப்படிடா விடுறது? என்ன இருந்தாலும் அவங்க ஐஷுவோட அம்மா அப்பா. அப்புறம் அவங்களுக்கு என் மேல இருக்கிற கோவம் தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாதுல்ல. அவங்க சைட்ல இருந்து யோசிக்கும் போது அது நியாயமான கோவம் தானடா. நியாயம்னா என்ன? 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறமா இன்னும் கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களா? இதுல என்னடா நியாயம் இருக்கு? சரி, இப்ப கோவப்பட்டு என்ன பண்ண முடியும்? ஐஷுக்கு நீ தானே புருஷன். 2 குழந்தை ஆனதுக்கு அப்புறம் அதை மாத்த முடியுமா? அது அவங்களுக்கும் தெரியும்ல. அப்ப எதுக்கு இன்னும் கோவமா இருக்காங்க? இப்ப அவங்க தானே விட்டு கொடுத்து வரணும். அப்படி இல்லடா சக்தி, இந்த விஷயத்துல நியாயப்படி பார்த்தா தப்பு என் மேலதான். அப்ப நான் தானே அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை சரி பண்ணணும். உன் மேல என்னடா தப்பு? நீ ஐஷுவை லவ் பண்ண, கல்யாணம் பண்ணிக்கிட்ட, அதுக்கு மன்னிப்பும் கேட்டு எல்லாம் சரியாயிடுச்சு. இப்ப திரும்பவும் உன் மேல கோவப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா நீயே எதுக்குடா இறங்கி போயிட்டு இருக்கணும்? போகணும்டா சக்தி, அது அப்படிதான். இப்போ ரியா இருக்கா, மைனா இருக்கா, இவங்க லைஃப்ல இப்படி ஒரு பிரச்சனை வந்தா அப்போ அந்த இடத்துல நம்மளும் அப்படிதான் யோசிப்போம். சரி, என்னமோ சொல்ற. இப்ப என்ன, அந்த இடத்துல போய் பேசணும், அவ்வளவுதானே? சரி, நீ மட்டும் தனியா போக வேண்டாம், நானும் வரேன். நீ ஒன்னும் வர வேண்டாம், அதை சொல்றதுக்கு தான் நான் உன்னை கூப்பிட்டேன். ஏன்டா? ஏன் நான் வர வேண்டாம்? இல்ல, நீ கூட வந்தா சரிப்பட்டு வராது. ஏன்னா அவர் என்ன பார்த்தா எப்படி இருந்தாலும் ஏதாவது ஏட கூடமா பேசுவாரு. அப்புறம் உனக்கு கோவம் வரும். அப்புறம் அங்க தேவையில்லாத பிரச்சனை ஆயிடும். ஆமா, ஏட கூடமா கோவம் வர்ற மாதிரி ஏதாவது பேசினா கோவம் தான் வரும். ஏன் உனக்கு கோவம் வராது? எனக்கும் வரும். ஆனா நான் ஐஷு கிட்ட சொல்லியிருக்கேன், கோவப்படாம அவர் என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்டுக்குவேன்னு. அதனால நான் பொறுமையா இருப்பேன். ஆனா நீ பொறுமையா இருக்க மாட்ட. சரி விடு, நீ ஐஷுக்காக பொறுமையா இருக்க, நான் உனக்காக பொறுமையா இருக்கேன். போதுமா? நானும் வரேன். வேண்டான்னு சொன்ன சக்தி, நீ வர வேண்டாம், நான் போய் பேசிக்கிறேன். ஏய், அதெல்லாம் முடியாதுடா, நான் வருவேன். அதனால என்ன பேசுறான்னு எனக்கு தெரியணும். எதுக்கு? அவர் பேசுறத கேட்டு டென்ஷன் ஆகி இருக்கிற பிரச்சனை இன்னும் அதிகம் பண்றா. டேய் மச்சான், சக்தி வேணான்னு சொல்லிட்டேன், அமைதியா இரு. சரி, என்னமோ பண்ணு. சொன்ன கேட்கவா போற? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், அந்த ஆள்கிட்ட போய் பேசு வேணாங்கள. ஆனா அந்த என்ன பேசினாலும் ஐஷுக்காக பொறுமையா இருக்கணுன்றதுக்காக அந்த ஆள் காலையெல்லாம் ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்காது சொல்லிட்டேன். காலை பிடிக்க வேண்டிய நிலைமை வந்தா ஐஷுக்காக பிடிச்சுதாண்டா ஆகணும். டேய் ஆமாண்டா சக்தி, போதும்டா. கல்யாணமான இந்த 4 வருஷத்துல நாங்க 2 பேரும் எத்தனை நாள் நிம்மதியா இருந்தோம்னு கேட்டா விரல் விட்டு எண்ணிரலாம். இதுக்கு மேல முடியலடா. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறோம். இப்ப எல்லா பிரச்சனையும் சரியாயிடுச்சு. இருக்கிறது அவ அம்மா அப்பா பிரச்சனை மட்டும்தான். அதை நான் தான் ஆரம்பிச்சேன், நானே முடிச்சு வைக்கிறேன். இல்ல இல்ல, நான் தான் ஆரம்பிப்பேன். சஜிதா முகி, நீயே ஆரம்பி. நீ ரியா பாப்பாவுக்கு போடு, அவ எனக்கு போடுவா. சரி, ரியா பாப்பா இந்தா புடி. ஹை, இப்போ நான் இதா மைனாக்கு போடுறேன். மைனாக்கா கேட்டு புடி. ஜாலியா இருக்கு. இப்போ நான் முகிக்கு போடுறேன். இந்தாடா முகி புடி. சரி, இப்போ இப்படியே ரவுண்டா
அது வீட்டுக்கு போன அப்புறம் தானே, அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ போய் பால் எடுத்துட்டு வா. சரி எடுத்துட்டு வரேன். உனக்காக இல்ல, ரியா பாப்பா கூட விளையாடுறதுக்காக தான் எடுத்துட்டு வரேன். சரி சரி போ போ போய் எடுத்துட்டு வா. கையல் என்னடி இவ்ளோ நேரம்? வளகாப்புக்கு சீக்கிரமா கிளம்பி வான்னு நான் காலையிலேயே ஃபோன் பண்ணி சொன்னேன்ல, இவ்ளோ லேட்டா வர? ஐயோ எங்க இஷு, இந்த முகிலையும் மைனாவையும் ரெடி பண்ணி கூட்டிட்டு வரதுக்குள்ளேயே இவ்ளோ நேரம் ஆயிப்போச்சு. இதுக்கு தான் இதுங்க ரெண்டுங்களையும் எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்க கூட்டிட்டே போறதில்ல. இதுங்களை பேசாம ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் சக்தியும் மட்டும் போயிட்டு வந்துருவோம். சாரி சீதா, நாங்க சீக்கிரமா வரணும் தான் நினைச்சோம், ஆனா லேட் ஆயிடுச்சு. ஐயோ பரவாயில்ல கையல், இதுல என்ன இருக்கு? லேட்டா வந்தா என்ன இப்போ? அதுக்கப்புறமா வந்து வளையல் போட்டு விட்டல, அதுவே எனக்கு சந்தோஷம் தான் கையல். அப்புறம் எல்லாரும் வளகாப்பு முடிஞ்சதும் அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க, அதனால லேட்டா வந்தா பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். ஆனா எனக்கு என்ன கையல், எனக்கு என்ன அம்மா வீடா இருக்கு? நான் இங்கே தானே இருக்க போறேன். எவ்வளவு லேட்டா வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏய் என்ன சீதா இப்படி சொல்ற? அப்படிலாம் எதுக்கு யோசிக்கிற? இதுதான் உனக்கு அம்மா வீடு மாமியார் வீடு எல்லாமே. ஐயோ கையால், நான் வருத்தமா சொல்லல, சந்தோஷமா தான் சொல்றேன். எல்லாரும் வளகாப்பு முடிஞ்சதும் புருஷனை விட்டு அம்மா வீட்டுக்கு போகும்போதுதான் வருத்தப்படுவாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. நான் என் புருஷன் கூடவே தானே இருக்க போறேன். அதை நினைச்சு எனக்கு சந்தோஷம் தான் கையால். ஆமால, அது என்னமோ உண்மைதான். நான் கூட முகில மாசமா இருக்கும்போது வளகாப்பு முடிஞ்சு அம்மா வீட்டுக்கு போகும்போது சக்தியை விட்டு பிரிஞ்சு போறோன்னு அவ்வளவு வருத்தப்பட்டேன். அப்புறம் அவரு என்னால உன்னை விட்டு இருக்க முடியாதுப்பான்னு கொஞ்ச நாளைக்கு வந்து என் அம்மா வீட்லயே இருந்தாரு தெரியுமா? உங்க 2 பேருக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சீதாக்கு அம்மா வீட்டுக்கு போக வேண்டாம், கையலுக்கு அம்மா வீட்டுக்கு போனாலும் சக்தி கூடவே வந்துடுவாரு. ஆனா என் நிலைமைய யோசிச்சு பாருங்க. ஐயோ ஆமா இஷு, ஒன்னு நினைச்சா பாவமா தான் இருக்கு. ஆனா நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கண்டிப்பா பார்க்கணும். ஏன்னா வளகாப்பு முடிஞ்சு உன் அம்மா அப்பா கண்டிப்பா உன்னை அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஷமீரனை என்னதான் பண்றாருன்னு நாங்களும் பார்க்கணும். அதான் எனக்கும் தெரியல கையல். ஆனா நிச்சயமா அவர் என் கூட வரமாட்டாரு. ஆனா என்ன பண்ணுவாரோ தெரியல. அண்ணன் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும் ஐஷு. கண்டிப்பா உன்னை உன் அம்மா அப்பா வீட்டுக்கு அவர் விடவே மாட்டாரு. எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் சரி அவர் கூடவே தான் வச்சுப்பாரு. நீ வேணா பாரு. ஐயோ அப்படி பண்ணாலும் பிரச்சனை தானே வரும். ஏய் ஐஷு, அதெல்லாம் அப்ப பாத்துக்கலாம். நீ இப்பத்துல இருந்தே பிரச்சனை வரும்னால பயந்துட்டு இருக்காத. ஆமாமா, அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ இப்பவே பயப்படாத. அப்புறம் ஐஷு, இப்போ உனக்கு 2 மாசம் முடிஞ்சு 3வது மாசம் தொடங்க போதில்ல, இப்போ உனக்கு வாமிட் எல்லாம் ஏதாவது இருக்கா? இல்ல சீதா, எனக்கு வாமிட் எல்லாம் எதுவுமே இல்ல. வாமிட் வர மாதிரி தான் இருக்குமே தவிர இன்னை வரைக்கும் நான் ஒரு தடவை கூட வாமிட்டே பண்ணல. என்ன சொல்ற ஐஷு, வாமிட்டே பண்ணலையா? ஐயோ, நான் மாசமா இருக்கேன்னு கன்ஃபார்ம் பண்ண நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் எனக்கு வாமிட் வந்துட்டே தான் இருக்கு. எதுக்கு இன்னைக்கு காலையில கூட நான் வாமிட் எடுத்தேன் தெரியுமா? ஐயோ சீதா, அது அப்படிதான். எல்லாருக்கும் ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது. சிலருக்கெல்லாம் ரொம்ப வாமிட் இருக்கும், சிலருக்கு ஒரு தடவை கூட வாமிட்டே வராது. அது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சீதா. டிமுகி, இந்த முறையாவது ஒழுங்கா பால் போடு. போடுறேன் போடுறேன். டிமுகி, ஏன்டா இவ்ளோ வேகமா போட்ட? அது பாரு அந்த பக்கமா போய் விழுந்துச்சு. எனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ போய் எடுத்துட்டு வா. நான் ஒண்ணும் எடுக்க மாட்டேன், நீ தான் எடுக்கணும். ஏன்னா நீ தானே இப்ப திரும்பவும் ரியாக்கு பால் போடணும். அப்ப நீயே போய் எடுத்துட்டு வா போ. டேய், நீ தானடா வேகமா போட்ட, நீ தான் எடுக்கணும். போய் எடுத்துட்டு வா போ. இல்ல இல்ல, நான் போக மாட்டேன், நீ தான் போணும். நான் ஒன்னும் போக மாட்டேன். பால் ஒன்னும் யாரும் எடுக்கலன்னா பரவாயில்ல, நம்ம விளையாடவே வேண்டாம். விளையாட வேண்டாமா? மைனாக்கா, பால் விளையாடணும். ரியா, பால் விளையாடணும்னா பாலை அந்த பக்கமா தூக்கி போட்டான்ல, முகில போய் பால் எடுத்துட்டு வர சொல்லு. அப்பனா தான் விளையாட முடியும். நீ முகி, பால் எடுத்துட்டு வா, நம்ம பால் விளையாடலடா. ரியா, நான் ஒன்னும் போக மாட்டேன். மைனாக்காவை போய் எடுத்துட்டு வர சொல்லு. டேய், நீ தானே போட்ட, நீ தான் போணும், போடா. நான் போகவே மாட்டேன்ப்பா. நீ போய் எடுத்துட்டு வந்தா பால் விளையாடலாம், இல்லாட்டி ஒண்ணும் விளையாட வேண்டாம். ஏன் அப்படி பண்ணீங்க? பாப்பாக்கு பால் விளையாடணும். சரி, பாப்பா போய் எடுத்துட்டு வாடா. ஐயோ டே முகி, பாருடா, ரியா பாப்பா போய் எடுக்கிறேன்னு சொல்றா. இப்ப அவளை தனியா அனுப்புனா மாமா நம்மள தான் திட்டுவாரு. திட்டு வாங்க கூடாதுன்னா அப்ப நீ போய் எடுத்துட்டு வா. ஐயோ, நீ இருக்க பாரு முகி. சரி, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஆனா கண்டிப்பா வீட்டுக்கு போனதும் உன் அப்பா கிட்ட சொல்லி கொடுத்து நல்லா உனக்கு திட்டு வாங்க வைப்பேன் பாரு. சரிக்கா, ஆனா இப்ப போய் பால் எடுத்துட்டு வா போ. சரி, போறேன். ஐசுக்கண்ணே, என்ன எல்லாரும் இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்களா? ஆமா மாச்சி, கையல் வந்தால அதான் நாங்க 3 பேரும் சும்மா நின்று பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன மாச்சி? சரி சரி, பேசுறதுலாம் சரிதான். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாவோ. நீயும் மாப்பிளையும் மட்டும்தான் இன்னும் சாப்பிடல. வாங்க வந்து சாப்பிடுங்க. ஐயோ மச்சி, அவர் சாப்பிட மாட்டாரு. அவர் நோம்பு. அவர் 6 மணிக்கு மேல நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவாரு. ஓ அப்படியே, அப்படி வேற இருக்குதா? 6 மணிக்கு மேல தான் சாப்பிடுவாரா?
இருக்கே. இல்ல கையல், அது எனக்கு பசிக்கல, அதான் சாப்பிடாம இருந்தேன். நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அது என்ன வச்சுக்க நீ புளிய வச்சுக்கிட்டு அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு ஒழுங்காவே சாப்பிட மாட்டேங்கிற பாரு. நேரத்துக்கு சாப்பிடணும்ல. சரி சரி சீக்கிரமா வந்து சாப்பிடுவா. சரி அம்மாச்சி, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், விடுங்க. அது என்ன கண்ணே அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்ற? அப்புறம் நான் வரையில என்னமோ வாந்தி கீதி என்னமோ பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா வாந்தி எதுவும் வருதா? ஐயோ இல்ல மச்சி, வாந்தி எல்லாம் எதுவும் வரல. அது எனக்கு மாசமானதுல இருந்தே ஒரே வாந்தியா இருக்கு. ஆனா ஐஷுக்கு வாந்தி எல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தா. அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தோம். ஓ அதுவா? அது வயித்துல பொம்பளை பிள்ளை இருந்தா அதிகமா வாந்தி வரும். ஆம்பளை பையன் இருந்தா வாந்தியே வராதுன்னு தான் சொல்லுவாங்க. உனக்கு பொம்பளை பிள்ளை இல்ல, அதான் உனக்கு வாந்தியா வருது. ஐசுகனுக்கு எப்படி இருந்தாலும் ஆம்பளை பையன் தான் பிறக்கும், அதனாலதான் அவளுக்கு வாந்தியே வரல. ஐயோ அம்மாச்சி, நான் ஒரு நர்ஸ், எனக்கே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரியல. ஆனா நீங்க வாந்தி எடுக்கிறத வச்சே வயிற்றுல இருக்கிறது பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையான்னு கரெக்டா சொல்றீங்க பாருங்க. ஏட்டி சின்ன மருமவளே, புள்ள பூச்சி கணக்கா இருந்த உன் புருஷனோட சேர்ந்து உனக்கு கொஞ்சம் வாய் கூடித்தான் போச்சு. சீதா, அம்மாச்சி சொல்றது உண்மையா கூட இருக்கலாம்ல. ஆமா, இப்போ உனக்கு வாந்தி வருது, அதனால பொம்பளை பிள்ளைன்னு சொல்றாங்க. ஆனா நீ தீர்ண மாசமா இருக்கும்போது உனக்கு வாந்தி வரலையா? அப்போ எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. 4-5 வருஷம் ஆச்சுல்ல. வாந்தி எப்பவாவது ஒரு தடவை தான் வாந்தி எடுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். அவ்வளோக்கெல்லாம் வாந்தி வந்த மாதிரி ஞாபகம் இல்ல. சரி கையல், உனக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன் 2 பேருமே இருக்காங்களே, நீ சொல்லு, நீ மைனாவை வயிற்றுல இருக்கும்போது என்ன மாதிரி நிறைய வாந்தி வந்துச்சா உனக்கு? ஏடி சின்ன மருமவளே, அதுக்கு அந்த மைனா பிள்ளைய இவ பெத்திருந்தா தானே இவளுக்கு வாந்தி வருதுக்கு. அது இவங்களுக்கு கொஞ்சம் வருஷம் குழந்தை இல்லைன்னு சொல்லி அந்த மைனா பிள்ளைய ஒரு ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து தான் வளர்த்துக்கிட்டு இருக்காவோ. அதுக்கப்புறமா தான் முகில் பிறந்தான். அம்மாச்சி என்ன பேசுறீங்க? அட என்ன இதுக்கு நீ இப்ப என்ன சொல்லிட்ட? உள்ளத தானே சொன்னேன். மைனாவ வயிற்றுல இருக்கும்போது வாந்தி வந்துட்டான்னு சீதா கேட்டுச்சு. அதுக்கு பாவம் தெரியாதுல்ல. அதான் மைனாவ வயிற்றுல பிறக்கல, தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்காவோ. வயிற்றுல பிறந்தா தானே வாந்தி வருதுக்குன்னு நான் சொன்னேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கு சீதா உங்ககிட்டயே கேட்டா? கையில் கிட்ட தானே கேட்டா. அதுக்கு அவ பதில் சொல்லிக்குவா. நீங்க எதுக்கு இப்ப இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? ஐயோ பரவாயில்ல விடு ஐஷு, அவங்க உள்ளதை தானே சொன்னாங்க, பரவாயில்ல விடு. இல்ல கையல், எப்ப என்ன சொல்லணும்னு இந்த அம்மாச்சிக்கு ஒண்ணுமே தெரியாது. கொஞ்சம் போங்க அம்மாச்சி. ஐயோ கையல், சாரி கையல், என்னாலதான், நான் தான் தெரியாம கேட்டுட்டேன். ஐயோ பரவாயில்ல சீதா, உனக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல, அதனால தானே கேட்டேன், பரவாயில்ல விடு. அது அம்மாச்சி சொல்றது உண்மைதான் சீதா. எனக்கும் சக்திக்கும் கல்யாணமாகி 2 வருஷம் குழந்தையே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் டாக்டர் கிட்ட போய் பார்த்தப்போ எனக்கு கர்ப்பப்பையில பிரச்சனை இருக்கு, அதனால எங்களுக்கு குழந்தைய பிறக்காதுன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நானும் சக்தியும் சேர்ந்துதான் மைனாவை ஒரு ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து வளர்த்தோம். ஆனா மைனா எங்க வாழ்க்கையில வந்த ராசிதான். அதுக்கப்புறம் எங்களுக்கு முகில் பிறந்தான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வீடியோ பத்தின கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாப்பா உங்களை பார்க்க நாளைக்கு வரேன். பை.